வணக்கம். தற்போதைய நேரத்திற்கான டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். நூற்றாண்டு விழா கண்ட கட்சி காங்கிரஸ் கட்சியில் விசுவாசமாக உள்ளவர்களுக்கு இடமில்லை என்றும், திமுகவுக்கு யார் ஜால்ரா போடுகிறார்களோ அவர்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை தாங்குவார் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அவல்பூந்துறையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அதிமுகவில் தான் ஜனநாயகம் உள்ளது என்றும், திமுக குடும்ப கட்சி என்பதால் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தல் தான் 2026 சட்டசபை தேர்தல் என்று கூறினார். கூட்டணி கட்சிகளுக்காக தொடர்ந்து பல தியாகங்களை செய்துள்ளதற்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறோம் என சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு வகிப்பது குறித்து காங்கிரஸ் காரிய கமிட்டியில் அவசியம் எடுத்துரைப்பேன் என்று கூறியுள்ளது. திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணியில் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட தினேஷ்குமார் என்ற இளைஞர் கால்வாயில் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை அண்ணாநகர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் நீதிமன்றம் சிபிசிஐடி விசாரணை மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் மதுரை அண்ணாநகர் காவல் ஆய்வாளர் பிளவர் ஷீலாவை ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றியும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் தொடர்பான அனைத்து உண்மைகளையும் கண்டிப்பாக வெளியே சொல்வோம் என தவிகவின் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நமது வீட்டில் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் போது 16 நாள் துக்கம் அனுசரித்து வழியோடு இருப்போம் என்றும், கட்சித் தலைவர் கட்சி தோழர்களும் எங்கள் குடும்பத்தில் எங்கள் மக்கள் உறவுகளை இழந்து 16 நாள் துக்கத்தில் உள்ளனர் என்றும் தெரிவித்தார். 16 நாள் காரியம் முடியும் வரை யாரும் பேச மாட்டோம் என்றும் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிட தடை விதித்து ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்க வேண்டும் என்ற மனுவை விசாரித்த நீதிபதி மனுதாரரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதனை பலியிட தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். அந்த மலையை திருப்பரங்குன்றம் மலை என்றே அழைக்க வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் கூறியுள்ளார். இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.